தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூன்றாம் தர அரசியல் செய்கிறார் எனவும் ஒப்பாரி வைக்கிறார் எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சிச்சிருக்காரு. தமிழக அரசியலில் கடும் வாசகப்போர் நடைபெற்று வரும் இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இன்றைய அதிமுகவின் நிலைமை என்ன என்பதை மக்கள் அனைவருமே தெரிஞ்சுப்பாங்க. பேச ஒரு வாகனம் கிடைத்து விட்டதாலே அதன் மீது ஏறி எல்லா இடங்களிலும் பழனிசாமி ஒப்பாரி வைக்கிறாரு. அவருடைய பேச்சு தலைவருக்குரிய நிலைக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகை மேலும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதிமுக இன்று திசை தெரியாமல் தலைமை இழந்த கட்சியா மாறி இருக்கு. ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக ஒரு கட்சியா இருந்துச்சு. இன்று அது ஒரு நபர் ஆதிக்கத்துல சிக்கி இருக்கு. அதுதான் பழனிசாமி. அவர் அரசியலை ஒரு தரம் தாழ்த்தி பேசி வராரு. மற்ற கட்சி தலைவர்களை குற்றம் சாட்டுவது, கேவலமா விமர்சிப்பது அப்படின்னு ஒரு தலைவரின் குணாதிசயம் அல்ல. இதுவே அவர் மூன்றாம் தர அரசியலில் ஈடுபட்டு இருப்பதற்கான சான்று அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. பழனிசாமி தனது பேச்சுகளில் அடிக்கடி பிச்சைக்காரன், ஒட்டு போட்ட சட்டை போட்டவர் போன்ற சொற்களை பயன்படுத்துவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அரசியலில் பேசுவது தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றும், விமர்சனம் என்பது அரசியலில் அவசியமானது எனவும், ஆனால் அதை ஒரு நாகரிகமான முறையில் கூற வேண்டும். மற்றவரை அவமதிக்கும் விதமாக பேசுவது தலைவரின் உயர்வை குறைக்கும்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. ஒரு தலைவரின் திறமை என்பது எதிரணியை இகழ்வதில் கிடையாது, மக்களின் பிரச்சனைகளை கையாளுவதில் தான் இருக்கு. பழனிசாமி இன்று மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை, மாறாக யார் என்ன சொல்கிறார்கள், யார் எங்கு சென்றார்கள் என்பதிலேயே குறியா இருந்து வரார்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை சிரிக்க வைக்குது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்விக்கு அவராலேயே பதில் சொல்ல முடியல. ஏனெனில் அதிமுகவின் அடித்தளம் இன்று சிதைஞ்சிருக்கு. கட்சிக்குள் உள்ள பல முக்கிய தலைவர்கள் அமைதியாக விலகிட்டு வராங்க. இதற்கு காரணம் பழனிசாமியின் தனி மனித ஆதிக்கம்தான் அப்படின்னு செல்வ பெருந்தகை கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக மக்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை நிராகரிக்க வேண்டும் என்பதை நன்றாவே தெரிஞ்சுப்பாங்க. தரக்குறைவான பேச்சுகளால் மக்கள் மயங்க மாட்டாங்க. பழனிசாமி அரசியலை இழிவுபடுத்தாமல் மாநில வளர்ச்சியை பற்றி பேசணும், இல்லைனா அதிமுக அரசியல் அரங்கில முற்றிலும் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வ பெருந்தகன் இந்த கடுமையான விமர்சனம் தற்போது அரசியல் வட்டாரத்துல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பழனிசாமி தரப்பிலிருந்து இதற்கான பதில் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மாநில அரசியலில் மூன்றாம் தர அரசியல் என்ற வார்த்தை தற்போது தீவிரமான விவாதத்தை கிளப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.